திருப்பூர்ல இருந்து கிளாட் கிளியர் பண்ணி டாப் லா காலேஜான என்எல்யூல சேர்ந்த நம்ம ஒரு திருப்பூர் பையன். அவரோட இன்ஸ்பைரிங் கதையை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அவரை எப்படி கிளாட்க்கு ப்ரிப்பேர் பண்ணாரு, ப்ரிப்பரேஷன் டெக்னிக்ஸ் என்ன, என்எல்யூல இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு, இதெல்லாம் தான் நம்ம அவர்கிட்ட இன்னைக்கு கேட்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் நவீன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் கெட்டிங் இன்டு நேஷனல் லா யூனிவர்சிட்டி. தம்பி, வாழ்த்துக்கள். தேங்க் யூ கா. உங்க ஸ்கூல் நேம் என்ன அண்ட் அது எந்த ஊர்ல இருக்கு? என் ஸ்கூல் நேம் வந்து வித்யாசாகர் இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல். அது வந்து திருப்பூர்ல ஊழிப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. நம்ம பாய்ஸ் சக்சஸ் அகாடமி பத்தி உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டைம் யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்துருந்தேன், பாய்ஸ் சக்சஸ் அகாடமி அப்படின்னு. ஆனா நேம் வந்து அவ்வளோ நோட் பண்ணல. அதுக்கப்புறம் ஒரு கோச்சிங் சென்டர்ஸ் வந்து நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன், கூகுள் மேப்ல எல்லாம் போட்டு பார்க்கும்போது பால்சு அகாடமி அப்படின்னு பார்த்தேன். அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அன்னைக்கு ஒரு நாள் யூடியூப்ல பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் தெரிய வந்தேன். சூப்பர் சூப்பர். உங்களுக்கு லா படிக்கணும்ன்ற ஆசை எப்படி வந்துச்சு? லா படிக்கணுங்கிற ஆசை வந்து எனக்கு யூபிஎஸ்சி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்ட்டு ஒரு எய்ம் இருந்தது 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து. அப்போ வந்து அதுக்கு என்ன கோர்ஸ் படிச்சா நமக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து லா தான் அதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சூஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு லா வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் மாறிடுச்சு. சோ நீங்க கிளாஸஸ் எல்லாமே ஃபுல் டைம் ஆன்லைன்ல தான் அட்டெண்ட் பண்ணீங்க இல்லையா? ஆ, ஃபுல் டைம் ஆன்லைன் கிளாஸஸ் தான் அட்டென்ட் பண்ணிருக்கேன். நம்ம அகாடமில உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ்லாம் எப்படி போச்சு? அகாடமில வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ரொம்ப இன்டராக்டிவா இன்ட்ரெஸ்டிங்கா போயிருந்துச்சு. எப்பவுமே வீடியோஸ் வந்து ஆன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். அதனால எல்லாருமே மேக்ஸிமம் எல்லாரும் லெசன் பண்ற மாதிரி தான் இருக்குது. நீங்க அகாடமிக்கு நேர்ல வந்திருக்கீங்களா? அகாடமிக் நேரில் ஆஃப்லைன் எக்ஸாம் எழுதும் போது வந்து. ஓகே. உங்களோட ஆஃப்லைன் டெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எங்க ஹெல்ப் ஆச்சு? ஆஃப்லைன் டெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம ஆக்சுவலா கிளாட் எக்ஸாம் ஹாலில் போய் எப்படி எழுதுவோம் அந்த ஒரு ஃபீல் வந்து நமக்கு கொடுத்தது. அங்கே எல்லாரோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது அப்படி எப்படி இருப்பாங்க, நம்மளோட மென்டல் ஹெல்த் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் கொடுத்தது. சூப்பர் சூப்பர். உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? ஆன்லைன் கிளாஸஸ் தாண்டி நம்ம மேம் சார் இருப்பாங்க, அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நம்ம ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க எல்லா ப்ராசஸ்லையும். அது மட்டும் இல்லாமல் அப்புறம் குரூப் ஸ்டடீஸ் வந்து நம்மள 3 to 4 பீப்புள்ஸ் வந்து சேர்ந்து படிங்க அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அது வந்து ரொம்ப நம்ம நாலேஜ் வந்து ஷேர் பண்ணி படிக்க வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நம்ம அகாடமியோட இண்டிவிஜுவல் 1-to-1 மென்டாரிங் செஷன் உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு? இந்த அகாடமியோட மெயின் பாசிட்டிவ் திங்கே அந்த 1-to-1 செக்ஷன்ஸ் தான் நான் நினைக்கிறேன். அதனால நம்மளோட பர்சனல் மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம கரெக்ட் பண்ண முடிஞ்சது. அவங்க சாரும் ரெண்டு பேருமே நம்மளோட பர்சனல் மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் அப்கமிங் டெஸ்ட்ல வந்து அதை எப்படி கரெக்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. சூப்பர். சோ அது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாவும் இருந்திருக்கும் இல்லையா? ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. மார்க் வந்து அதனால ஒரு டெஸ்ட்டுக்கும் இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா. சோ நீங்க உங்களோட 12th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம்ஸ் அண்ட் கிளாட் என்ட்ரன்ஸ் ரெண்டையுமே சேர்த்து தான் ப்ரிப்பேர் பண்ணீங்க இல்லையா? ரெண்டையும் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கிளாட் எழுதும்போது 12th போர்டு எக்ஸாம் முடிஞ்சு 10 daysல கிளாட் எக்ஸாம் வந்து, அதனால எனக்கு அவ்வளவா மேனேஜ் பண்ண முடியல. அதனால நான் 1 year பிரேக் இயர் எடுத்து அவங்க என் ஃபுல் ஃபோக்கஸ் கிளாட் மேல வச்சு 1 year பிரேக் இயர் எடுத்து தான் செகண்ட் டைம் அட்டன் பண்ணி. சோ நீங்க வந்து கிளாட் ரிப்பீட் பண்றீங்கன்ற போது உங்க ஃபேமிலி உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தாங்க? கிளாட் ரிப்பீட் பண்றேன்னு சொல்லும் போது என் ஃபேமிலி வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஆஹ் நான் என்ன சொல்றேனோ அவங்களுக்கும் அதுதான் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. என் எய்ம் தான் அவங்க எய்ம் அப்படி இருந்தாங்க. என்எல்யூ போகணும் அப்படிங்கிற ஒரே எய்ம் எனக்கு இருந்தது, அதே தான் அவங்களுக்கும் இருந்தது. அதனால ஃபுல் சப்போர்ட்டா இருந்தாங்க. கிரேட் கிரேட். சோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேற லா காலேஜ்ல சீட் கிடைச்சு சேர்ந்துருந்தீங்க, என்எல்யூ சீட் கிடைக்கும் என்எல்யூல ஜாயின் பண்ணிட்டீங்க இல்லையா? என்எல்யூ லெட்டர் வரவும் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, எங்க கூட ஷேர் பண்ண முடியுமா? எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நெக்ஸ்ட் டே வந்து நான் வேற காலேஜுக்கு போறதா இருந்தது. நான் இன்னைக்கு வந்து எல்லாம் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியா வச்சிருந்தோம். நெக்ஸ்ட் டே வந்து அந்த அந்த யூனிவர்சிட்டிக்காக போயிருந்திருப்பேன். ஆனா அந்த அன்னைக்கு எனக்கு என்எல்யூல இருந்து லெட்டர் வந்து எனக்கு சீட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப எமோஷனல் அண்ட் ப்ரௌட் மூமெண்டா இருந்தது. அப்பா அம்மாவுக்கும் சேம் அப்படிதான். உங்களுக்கும் ரொம்பவே ப்ரௌடா இருக்கு. உங்க என்எல்யூ அச்சீவ்மெண்ட் பத்தி உங்க அப்பா அம்மா எப்படி ஃபீல் பண்ணாங்க? அந்த டைம்ல வந்து நெக்ஸ்ட் டே வந்து வேற காலேஜ் கிளம்புறதா இருந்தது. அது திடீர்னு வந்து என்எல்யூல இருந்து அந்த லெட்டர் வந்த உடனே ரொம்ப ஷாக்கிங்காகவும் எமோஷனலாகவும் ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணாங்க. ரெண்டு பேரும் வந்து என்னை ஹக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நேஷனல் லா யூனிவர்சிட்டி என்எல்யூல படிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜஸ், நீங்க உள்ள போய் பார்த்து
எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு 3 பாயிண்ட் ஷேர் பண்ண முடியுமா? உள்ள NLUல போனதுக்கு அப்புறம் தெரிய வந்தது என்னன்னா, டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்ல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க. அதனால நமக்கு கல்ச்சுரல் சோஷியலைசேஷன் நமக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் தரும். நெக்ஸ்ட் வந்து இங்க டீச்சிங் மெத்தட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கு. வித்தியாசமான டீச்சிங் மெத்தட்ஸ் இருக்கு. அப்புறம் இங்க பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. சோ நீங்க NLU போனோனே என்னென்ன டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணீங்க? அதை நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? NLU போனோடனே நான் வந்து ஒரு 2 வீக்ஸ் கிளாஸஸ் லேட்டா ஜாயின் பண்ணிருந்தேன். லேட்டா ஜாயின் பண்ணியிருந்தனால போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய கவர் பண்ணியிருந்தாங்க. அது வந்து எனக்கு கோப் அப் பண்றதுக்கு கொஞ்சம் டஃப்பா இருந்தது. போனோடனே ப்ராஜெக்ட் சமிஷன், சினாப்சிஸ் சமிஷன் அந்த மாதிரி சில ஒர்க்ஸ்லாம் இருந்தது. அது முடிச்சோடனே வைவா எக்ஸாம்ஸ்லாம் இருந்தது. கொஞ்சம் டஃப்பா இருந்தது. டே அண்ட் நைட் படிச்சு அதை கோப் அப் பண்ணிக்கிட்டேன். சூப்பர், ஹார்ட் ஒர்க் பேஸ் ஆஃப். உங்கள மாதிரி NLU எய்ம் பண்ற ஜூனியர்ஸ்க்கு நீங்க கொடுக்குற அட்வைஸ் என்னவா இருக்கும்? இப்போ நீங்க லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் வந்துருச்சுன்னா நீங்க வந்து NLU மாதிரி டாப் காலேஜஸ்க்கு போகணும் அப்படிங்கிற எய்ம் மட்டும் வைங்க. அதுக்காக நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களோட மெயின் இதா இருக்கணும். நீங்க டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் டெய்லியுமே ட்ரை பண்ணலாம். நீங்க எய்ம் வச்சீங்கன்னா உங்களால கண்டிப்பா முடியும். இதுக்காக 1 இயர் டிராப் பண்ணா கூட தப்பு கிடையாது. உங்களால ஃபர்ஸ்ட் இயர்ல முடியலன்னா 1 இயர் டிராப் எடுத்து NLU போகணும் அப்படிங்கிற ஒரே எய்முக்காக உங்களால அச்சீவ் பண்ண முடியும். சூப்பர். உங்க ஜூனியர்ஸ்க்கு கண்டிப்பா உங்களோட ஜேர்னியும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் NLU ஜேர்னி. தேங்க்யூ ஸோ மச் எங்களோட ஜாயின் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் ஷேர் பண்ணதுக்கு. தேங்க்யூ. பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு லா, கிளாட், NLU பற்றின தகவலை உடனுக்குடனே தமிழ்ல தெரிஞ்சுக்கிற ஒரே யூடியூப் சேனலா இருக்கிற பால்சு லா பிரப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தமிழ்நாடு லா ஆஸ்பிரன்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி டெலிகிராம் சேனல் ரன் பண்றோம். அதுல லா ஆஸ்பிரன்ட்ஸ் அவங்க டவுட்ஸை டிஸ்கஸ் பண்றாங்க. நீங்களே அதுல ஜாயின் ஆகுறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க டெலிகிராம் சேனல் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க.